For this craft making, we need cardboards. சின்ன ஸ்டெப்புக்கு சின்னதாக இருக்க மாதிரியான சைஸில் கார்ட்போர்டும் 2 ஸ்டெப் டுகெதராக வர்றதுக்கு நம்ம பெரிய கார்ட்போர்டும் எடுத்துக்கலாம். கட் பண்ண கார்ட்போர்ட்ஸ்லாம் டுகெதராக அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு டபுள் சைட் ஃபோல்டிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 2 சைடுமே நம்ம டேப் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணுறோம். டேப் போட்டு பேஸ்ட் பண்ணதுனால தான் நம்மளால் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ண முடியுது. அண்ட் தென் ஃபோல்ட் பண்ண இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நம்ம இதை கலர் பண்ணுறதுக்காக ஓரிகேமி பேப்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணி அதுக்கேற்ற அப்ரோப்ரியேட் சைஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கான்ட்ராஸ்ட் கலர் ஸ்கெச்சஸ் எடுத்து நீங்கள் 1 2 3 ரைட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் உங்களுக்கு நல்ல குட் லுக்கிங்காக இருக்கும். திஸ் இஸ் த ஹாப்ஸ்காட்ச் ப்ராஜெக்ட். ஹைட் அண்ட் ஃபைண்ட் கேமை வந்து எப்படி நம்ம பேப்பரில் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற கிராஃப்ட் தான் இதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து சின்ன சின்ன பிக்சர்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி ஏற்ற மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பார்க்கில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரியான இமேஜ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பையனை மட்டும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து எல்லா கிட்ஸுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட்க்கு பேக் சைடில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் லைட்டாக டியர் பண்ணிவிட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த இமேஜ் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் அண்ட் ஃபைண்ட் இமேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் பர்சன் வாஸ் ஹைடிங் பிஹைண்ட் த லான் சேர் இன் த பார்க். அந்த பார்க்கில் லான் சேருக்கு பேக் சைடில் அந்த பையன் ஹைட் ஆகிருக்கான் அப்படின்றத அந்த லான் சேரை தூக்கி நம்ம வந்து அந்த பையனை வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரியான வச்சுருக்கலாம். தேர்ட் பர்சன் ஹூ வாஸ் ஹைடிங் அண்டர் த டேபிள் இன் த பார்க். ஸோ டேபிளுக்கு அடியில் ஒளிஞ்சிட்ருக்காங்க. அந்த டேபிளுக்கு அடியில் இருக்க கிராஸ் வந்து நம்ம மூவ் பண்ணோன்னா அந்த தேர்ட் பர்சன் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரிவாங்க. லைக் தட் இந்த மாதிரி ஹைட் அண்ட் ஃபைண்ட் வந்து கேம் நம்ம பேப்பரில் ரீக்ரியேட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கிட்ஸோட ஸ்கூல் ப்ராஜெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். Like the same concept we have seen in the flip-flap books. Flip-flap booksல நம்ம கான்செப்ட் வந்து எப்படி பார்ப்போம் அதே மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ஹைட் அண்ட் ஃபைண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் ரூல்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் 2 கான்செப்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.